சுவாசிக்கக்கூடிய காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. அப்படி எங்கும் ஏகமாய் நிறைந்திருப்பவன் தான் இறைவன். அவன் எங்கோ ஒரு இடத்தில் கட்டுண்டு கிடப்பவன் அல்ல. அப்படி கட்டுண்டு கிடந்தால் அவன் இறைவன் அல்ல. மரங்களிலும் செடிகளிலும் கொடிகளிலும் நதிகளிலும் மேகங்களிலும் மழை துளியிலும் மண்ணிலும் மின்னிலும் எங்கும் ஏகமாய் நிறைந்திருப்பவன் இறைவன். நம்முடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிலும் இறைவன் துடித்து கொண்டிருக்கிறான். அப்புறம் எங்கே போய் தேடுறது? அதான் திருமூலர் சொன்னார், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம். அதான் சிவவாக்கியர் சொன்னார், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நமக்குள் நாதன் இருக்கின்றான். அதனால் பிறருக்கு தீங்கு இழைக்காத ஒரு வாழ்க்கைக்கு நாம் பழகிவிட்டோம் என்றால் அந்த மன நிறைவு, அதுதான் சிவம், அதுதான் தெய்வம். தெய்வம் என்று ஒன்று இருந்தால் அந்த மனநிறைவில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இறுதி வரை அமைதியற்று அலைகின்றவர் எங்கு சென்றாலும் இறைவனை காண முடியாது. கைலாச மலைக்கு போனாலும் சரி, எந்த மலை எங்கே உயரத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு போனாலும் சரி, இப்படி அந்த நெடுந்தூர பயணம் வைப்பது ஆன்மீகத்தில் எதற்காகவென்றால் உருமுகப்படுத்துவதற்காக. நான் அந்த மாதிரி பழனிக்கு போகிறேன் அப்படின்னா அதே சொல்லிகிட்டே இருப்போம். அந்த உருமுகத்திற்காகத்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போகிறதுக்கு. அப்படி ஒருமுகப்படுத்துகின்ற சக்தி இருந்த இடத்திலே நமக்கு கிடைத்து விட்டது என்றால் ஏன் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூறுகிறார்கள்? அதிகாலை எழுந்த உடனே பணி செய்கின்ற இடம் மனதில் வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் தெய்வம். ஒரு சிந்தனை. இப்பொழுது 9வது பாடல், திருப்பாவையின் 9வது பாடலில் ஆண்டாள் உயிர்களை துயிலெழுப்புவதாக பாடுகிறார். நந்தவனத்து முட்டாக பிறந்தவள், கந்தர்வ தமிழாய் மலர்ந்தவள், தமிழ் அழகின் வடிவம் ஆண்டாள். ஆண்டாள் பாடியது இறைவனைத்தான், ஆனால் அதில் வளர்ந்து செழித்தது தமிழ். இறைவனையே தமிழின் ஓவியமாக தீட்டியவள் ஆண்டாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமல துகிலணை மேல் கண் வளரும், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ, உமகள்தான் ஊமையோ, அன்றி செவிடோ, அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன், மாமாயன் மாதவன் வைகுந்தன், நாமம் பழவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூமணி மாடம், அவள் உறங்குகின்ற அந்த இல்லத்திலே எங்கெங்கும் மாடங்கள் இருக்கின்றன. அந்த மாடங்களில் தூய்மை நிரம்பி இருக்கின்றது. இதுதான் ஞானம். அதிலே விளக்கின் ஒளி மெலிதாக எரிந்து பேரொளி பரப்பிக் கொண்டிருக்கின்றது. மனிதர்களுக்கு ஞானம் மெலிதாக தோன்றி பின் பெரிதாய் வியாபித்து விடும். அதான் அங்கே வச்சிருக்காங்க. சுற்றும் விளக்கெரிய, அதன் பிறகு அது எங்கெங்கும் பரவுகிறது. எண்ணற்ற மாடங்களில் தீபம் ஒளி பொருந்தி நிற்கின்றது. அப்படி அவள் உறங்குகின்ற பொழுது வாசனை திரவியங்களின் மனமெல்லாம் இல்லமெங்கும் பரவி நிற்கின்றது. இப்படி உறங்கிக் கொண்டிருப்பவளே மாமான் மகளே. ஏன் மாமான் மகளே என்று அவளை கூறுகிறார்கள்? இறைவன் அவள் மீது பேரன்பை வைத்திருக்கின்றான். இறைவனையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற தவச்சீலர்களின் வடிவாக அவளை இவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் அவள் இல்லத்திற்குள் உறங்கிக் கொண்டு மட்டும் இருக்கவில்லை, அவள் இறைவனோடு கலர்ந்து நின்று கொண்டிருக்கிறாள். அதுதான் அதற்கு பொருள். ஏனென்றால் எங்கும் இறைவன் வியாபித்திருக்கின்றான். இறைவனை எண்ணி பார்ப்பதற்கு ஆலயங்கள் மட்டும்தான் இடமின்றி இல்லை.
இருக்கின்ற இடத்திலேயே இறைவனை எண்ணி எண்ணி கலந்து அவன் அருளை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் அவள் செய்து கொண்டிருக்கிறாள் என்ற நயத்தோடு இதனை பார்க்க. மாமீர் அவளை எழுப்பீரோ, அவருடைய தாய், எழுப்புங்கள். உங்கள் மகளுக்கு காது கேட்காதா? இத்தனை கூவி அழைத்து கொண்டிருக்கின்றோமே, அவள் என்ன ஊமையா? பேச மாட்டாளா? இல்லை காது கேட்கும் திறனை இழந்து விட்டதா? மிகப்பெரிய சோம்பலை உடையவளா? அல்லது அவள் உறங்குவதற்காகவே எவரேனும் மந்திரம் போட்டு விட்டார்களா? அவளை எழுப்புங்கள். பெண்ணே, நீ மணிக்கதவத்தை திறந்து கொண்டு வெளியே வா. நாங்கள் என்னவெல்லாம் சொல்லி பாடிக்கொண்டிருக்கின்றோம். மாமாயன், மாயங்கள் பல புரிபவன், மாதவன், திருமகளின் தலைவன், வைகுந்தன், வைகுந்தத்தின் நாயகன் என்றெல்லாம் அவனது நாமங்களை சொல்லி சொல்லி பாடுகின்றோமே, இவையெல்லாம் உனக்கு கேட்கவில்லையா? நீ மகிழ்ச்சியோடு எழுந்து வா, நாம் பாவை நோன்பை நோக்கச் செல்வோம் என்று இந்த பாடலிலே அழைக்கிறார்.